வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல ஒன் பாட் ரெசிபி தக்காளி குருமா பண்ண போறோம். இது ஒரு வர்சடைல் ரெசிபி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த குருமா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். நம்ம பண்ணக்கூடிய எல்லா டிஃபனுக்குமே பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். தொட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த குருமா பண்ணிட்டா போதும். அதுவும் ஈஸியா குக்கர்லயே வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது தான். ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியாக இந்த தக்காளி குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒன் பாட் தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு 4 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துகிட்டு இருக்கேன். வெயிட்டில் பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், இதுவும் ஒரு மீடியம் சைஸு. இதையும் வந்து நீள நீளமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவலாக இருந்தால் நல்லது. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு, இதை வந்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். மற்றபடி தேவையானது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தக்காளி குருமா நம்ம வந்து குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு 3 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, 5 முந்திரி பருப்பு. இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா வறுத்துக்கலாம். வறுக்கிறதுனால நமக்கு அரைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட முடியும். இன்னொன்று வந்து இது நம்ம அதை எப்பயுமே ட்ரை மசாலாலாம் கொஞ்சம் வறுத்தோம்னா அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டே வறுத்துக்கலாம். ஏன்னா கசகசா எல்லாமே வந்து ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால சீக்கிரம் தீய வாய்ப்பு இருக்குது. இந்த சோம்பு நல்லா ஒரு வாசம் வரும் பாருங்க, அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கசகசா அதெல்லாம் ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால நம்ம கண்டினியூஸாக வறுக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை அப்படி குக்கரை லேசாக அப்படி ஷேக் பண்ணிங்கனாலும் நல்லா வறுபட்டுடும். நல்லா வறுத்தாச்சு. சோம்பு நல்ல மனம் வருது. நல்ல முந்திரியும் வந்து நல்லா வறுபட்டாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பச்சை மிளகா, தேங்காய் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பு, மல்லித்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவைப்பட்டா தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இல்லை ரீஃபைண்ட் ஆயில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 2 பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், ஒரு மசாலா இலை லேசாக வதக்கி விட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். வெங்காயத்தை கொஞ்சம் பொடியாக இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கியாச்சு, பச்சை வாசனை போயாச்சு. வெங்காயம் கூட பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்கு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம தக்காளி பச்சையாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கினா தான் இந்த பச்சை வாசனை போகும். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கணும். நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி இந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போக நல்லா வதங்கியாச்சு. இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குருமாவோட கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி தண்ணியை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு காரம் எதுவும் கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக புதினா இலை, ஒரு 10 இலை இருக்கும், இவ்வளோ சேர்த்துருக்கேன். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். குக்கர் மூடியலாம். ஒரு 2 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். 2 விசில் வந்தாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. குக்கர் மூடி திறந்துடலாம். இப்போ என்ன கலர்ஃபுல்லாக பிரைட்டாக செம்ம சூப்பராக இருக்குது. நல்லா வாசனையாகவும் இருக்குது. கன்சிஸ்டன்சி பாருங்கள், பர்ஃபெக்டாக இருக்குது. இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அருமையாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடுவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நான் சொன்னேன் இல்லையா, நான் இன்னைக்கு வந்து இட்லியோட அந்த குருமாவை சர்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு. சுட சுட இட்லி ரெடியாக இருக்குது.
இந்த குருமாவை தொட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும். இப்போ இந்த குருமாவை நம்ம இட்லியோட டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பர்ஃபெக்டா இருக்குங்க. ரொம்ப அருமையா இருக்கு. இந்த குருமா இருந்ததுன்னா 4 இட்லி சாப்பிட்றவங்க இன்னும் 2 இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவாங்க. இட்லிக்கு மட்டும் இல்லை, எல்லா டிஃபனுக்கும் இது பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். பண்றதும் ரொம்ப ஈஸி. கன்சிஸ்டன்சி வந்து நம்ம விருப்பம் தான். இன்னும் தண்ணியா வேணாலும் பண்ணிக்கலாம், இன்னும் திக்கா வேணாலும் பண்ணிக்கலாம். மெயினா என்னன்னா அந்த தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா ஜூஸியா இருக்கிறதா வாங்கிக்கணும். 2வது தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். இது 2ம் கரெக்டா இருந்தா இந்த குருமா பண்றது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதே மெத்தட்ல இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எந்த டிஃபனோட வேணா தொட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.